Hello friends, welcome to my channel Varnajalam. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேக் மேக்கிங் வீடியோ தான். க்ரீம் சீஸ் கேக் பேக்ட் வெர்ஷன் அண்ட் இது வந்து அன்பேக்டு. நம்ம பேக் பண்ணாமல் இன்ஸ்டன்டாக நம்ம ரெடி பண்ணிட்டு சாப்பிடலாம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து க்ரீம் சீஸ் கடையில் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். க்ரீம் சீஸ் வந்து ஒரு 200 கிராம் கிட்டத்தட்ட 235 rupees போட்டிருந்தேன். சரி வேணா நம்மளே ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான க்ரீம், அப்புறமா வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கணும். ஸ்டாண்டர்ட் மில்க் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்கெட் இருக்கும் இல்லையா, அது எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு 1 liter வாங்கிட்டு கூடவே வந்து ஸ்ட்ராபெரியும் வாங்கியிருந்தேன். நான் மேலே வந்து க்ரஷ்காக வந்து ஸ்ட்ராபெரி வாங்கியிருந்தேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். பட் இது வந்து ஆடட் டேஸ்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 1 liter மில்கை வந்து கொஞ்சமாக வந்து சூடு பண்ணிக்கலாம். அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப வந்து பால் பொங்கணும்னு அவசியம் கிடையாது. இது கூட வந்து நம்ம 3 to 4 tablespoon வினிகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணி பாலை வந்து இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா திரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் எதுக்கு வாங்குறோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்கும். நம்மளுக்கு அந்த திரிஞ்சு போன அந்த பன்னீர் வந்து நம்மளுக்கு வந்து நிறையவே கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம க்ரீம் சீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 1 liter மில்கில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா திரிஞ்சு அந்த க்ரீம் சீஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கும். எண்டில் பாருங்கள். இப்போ நான் எப்படி நம்ம நார்மலாக பன்னீர் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாலை வந்து ஓவராக பொங்க விட்டு கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீம் சீஸ் வந்து கொஞ்சம் பன்னீர் மாதிரி ஹார்டன் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வெதுப்புக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கும் போதே நம்ம வந்து வினிகர் போட்டு அதை திரிச்சிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த டிப் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராசஸும் நம்ம க்ரீம் சீஸ் செய்கிறதுக்கான ப்ராசஸுமே அதுதான். ஸோ இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வடிட்டும் நம்ம வந்து அதை வந்து வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த க்ரீம் சீஸ் நம்ம ஃபில்ட்ரு பண்ண க்ரீம் சீஸ் கூட ஒரு 1/4 cup நம்ம வாங்கின ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். க்ரீம் நம்ம சேர்க்குறதுமே வந்து அந்த பன்னீரை வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னாய் கொடுக்குது அந்த க்ரீம் சீஸை. ஸோ இது கூட இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்லிருந்த மாதிரி 1/4 cup க்ரீம், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வடிகட்டின தண்ணியே கூட நம்ம ஊற்றி வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியுமே நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து குருமா இல்லை வேறு எதுனா நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா கூட நம்ம குக்கிங் கூட அந்த தண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வினிகர் ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குக்கிங்கில் வந்து அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ண இந்த க்ரீம் சீஸை வந்து நம்ம வந்து நல்லா என்ன விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் தெரியும் இல்லையா, ஸோ நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 cup கண்டென்ஸ்டு மில்க் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நல்லாவே ஸ்வீட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர் பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். கூட வந்து வெனிலா எசன்ஸ் அண்ட் சுகர், பவுடர் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பவுடர் சுகரும் நீங்கள் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சுகர் வந்து ஒரு 3-4 tablespoon எடுத்திருப்பேன். இப்போ வந்து இது கீழே பேஸ் லேயருக்கு வந்து நான் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம லோட்டஸ் பிஸ்கட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரீட்டைல் ஷாப்ஸ்லையுமே கிடைக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்குது, ரீட்டைல் ஷாப்ஸ்லையும் கிடைக்குது. நான் வந்து இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் வந்து ஒரு 6 பிஸ்கெட்ஸ் எடுத்திருந்தேன். அதை வந்து ஒரு 2 tablespoon பட்டரை வந்து உருக்கிட்டேன். ஸோ இது பண்ண பட்டர்லேயே வந்து நம்ம பிஸ்கெட்ஸ் லேயர் எவ்வளோ வேணுமோ பேஸ் லேயர் அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர்ட் பிஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி முதல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 minutes 5 to 10 minutes செட் ஆகணும்னு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சுருந்த க்ரீம் சீஸ் அந்த எந்த அளவுக்கு ஃப்ளோயாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு பேஸ் லேயரை செட் பண்ணால் தான் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். மேபி இல்லைனா அது நமக்கு வந்து அந்த பிஸ்கெட் லேயர் வந்து இந்த க்ரீம் சீஸ் லேயர் கூட மிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இப்போயுமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஹைட் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி க்ரீம் சீஸ் இன்னும் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். இதையுமே வந்து ஒரு 5 to 10 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து நான் டார்க் சாக்லேட் கனாஷ் வந்து எப்படின்னா 1:1 ரேஷியோ. இப்போ ஒரு 50 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்து மெல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் பாயிலிங்கில் அது கூடவே வந்து 50 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா விப்பிங் க்ரீம் எடுத்து நம்ம வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா அதான் நம்மளோட கனாஷ். ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீம் சீஸ் லேயர் மேலே வந்து போட்டுட்டு அதையுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 to 10 minutes வச்சு எடுத்து நம்மளோட இன்ஸ்டண்ட்டான க்ரீம் சீஸ் நான் பேக்டு வெர்ஷன் கேக் வந்து ரெடி ஆகிடும். இதுவுமே செம்ம சாஃப்டாக க்ரீமியாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேக் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து தாராளமாக செய்யலாம். இப்போ வந்து பேக்டு வெர்ஷன், அதாவது பேக் பண்ணி இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பிஸ்கெட்ஸை அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த அந்த க்ரீம் சீஸ் மிக்சரில் ஒரு 2 tablespoon மட்டும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பிஸ்கெட்ஸில் ஒரு
3-4 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து உருக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கேக்கோட ஃபர்ஸ்ட் லேயராக இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டர் பேப்பர் மோல்டு தான் வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுருந்தேன். இதுக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம கேக் டென் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து ஒரு கேக் டென்க்கு 6 inch கேக் டென்னில் இந்த பேப்பர் மோல்டில் வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பிஸ்கெட் லேயர் அண்ட் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த க்ரீம் சீஸ் லேயர், கார்ன்ஃப்ளவர் கலந்து அந்த க்ரீம் சீஸ் லேயர் எல்லாத்தையும் சேர்த்து ஓவனில் வந்து 20 to 30 minutes 180 degree செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே இன்னொரு கேக் டென்னில் வந்து ஒரு 8 inch கேக் டென்னில் தண்ணி ஊற்றிட்டு தான் இந்த 6 inch கேக் டென்னை நான் ப்ளேஸ் பண்ணி செஞ்சுருந்தேன். சீஸ் கேக்கை நம்ம ப்ளைனாகவே சாப்பிடலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த க்ரஷ்ஷுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரை வந்து இல்லை நார்மல் சுகரை கூட நம்ம வந்து சிரப் மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து ஒரு 4 ஸ்ட்ராபெரியை வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டோன்னு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் இப்போ நான் வந்து டாப் லேயராக ஆட் பண்ண போகிறேன். இதையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆகணும்னு விட்டுட்டேன். செட் ஆகி எடுத்து சாப்பிட்டா செம்ம க்ரீமியாக இருந்தது. அண்ட் இருந்த கொஞ்சம் கனாஷில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வந்து டாப்பிங்ஸ்க்காக வந்து அதை வந்து கனாஷில் டிப் பண்ணி அதையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது அந்த மேலே இருக்கிற ஸ்ட்ராபெரி லேயர் அண்ட் கீழே இருக்கிற அந்த க்ரீம் சீஸ் லேயர், அடியில் இருக்கிற அந்த பிஸ்கெட், பேக்கான பிஸ்கெட், நம்ம நான் பேக்டு அதாவது பேக் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற பிஸ்கெட் வந்து அது வேறு டேஸ்ட் இருந்தது. இந்த மாதிரி பேக் பண்ணுற பிஸ்கெட் வந்து அந்த பட்டரோடு சேரும்போது செம்ம க்ரீமியாக செம்ம டேஸ்டியாக இருந்தது. இந்த லேயர் எல்லாத்தையும் ஒரு பைட் கொடுத்தோன்னா அவ்வளோ டேஸ்டியாக க்ரீமியாக இருந்தது. நம்ம ஸ்ட்ராபெரியும் வந்து ஒரு புளிப்பு ஸ்வீட்டு எல்லாமே சேர்ந்ததாக இருக்கும் இல்லையா. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து இது நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம க்ரீம் சீஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கியிருந்தால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் அதிகமாக போயிருக்கலாம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் 1 லிட்டர் பாலில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுருப்பேன். ஒரு 400 grams தாராளமாக வந்திருக்கும். நீங்கள் இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் இல்லாமல் பிஸ்கோஃப் பிஸ்கெட் எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த மாதிரி மேலே வந்து பவுடர் சுகரை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டேன். அதை நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 8 hours வந்து ஃப்ரிட்ஜில் விட்டுட்டேன். ஆக்சுவலி 8 hours கூட தேவையில்லை, 10 minutes இருந்தால் கூட போதும். செம்ம டேஸ்ட்டான சூப்பரான ஒரு க்ரீம் சீஸ் கேக் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம ஆன்லைனில் இல்லை வெளியே எங்கன்னா ஆர்டர் பண்ணோன்னா அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு கேக் இது. பட் நான் வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை எடுக்கும். பட் உங்களுக்கு டெக்னிக்ஸ் அண்ட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா கடகடன்னு முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான கேக் தான். இது நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு தான் நான் வந்து வீட்டிலேயே சிம்பிளாக செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்து அவருமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெல்லி